நாம் பிறந்தது முதல் இன்று வரை வாழ்க்கையில் பெறக்கூடிய அனுபவங்கள் நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ, விரும்பத்தக்கதாகவோ அல்லது வெறுக்கத்தக்கதாகவோ இருக்கின்றன. எந்த அனுபவங்கள் நம்முடைய உணர்வுகளையும் மனநிலையையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் இத்தகைய அனுபவங்களை எல்லாம் கடந்த மேலான அனுபவத்தை தரும் மூல ஆற்றல் ஒன்று இருக்கிறது. அந்த மூல ஆற்றல்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு தேவையான ஆற்றலை தருகின்றது. இத்தகைய மேலான அனுபவத்தை பெற நம்மில் யாருக்குத்தான் விருப்பமில்லை? இத்தகைய அனுபவத்தை பெறுவது எப்படி? எளிய முறை குண்டலினி யோகத்தின் மூலம் நாம் இத்தகைய அனுபவத்தை பெற முடியும். எளிய முறை குண்டலினி யோகத்தின் மூலம் நாம் நமக்குள் இருக்கும் உயிர் சக்தியை உணர முடியும். நமக்குள் இருக்கும் உயிர் சக்தியை உணர்வதன் மூலம் நம் உயிருக்கு மூலமான இறை சக்தியை உணர முடியும். நாம் நமக்குள் பயணம் செய்து நமது உயிருக்கு சாரமாக விளங்கும் ஒன்றை, இதுவரை பெரும்பாலோரால் அறியப்படாத ஒன்றை பற்றி அறிய முயல்வோமாக. உயிர் என்பது கோடான கோடி உயிர் துகள்கள் உடலில் சுழன்று கொண்டு நம்மை இயக்கும் ஒரு சக்தியாகும். உயிர் துகள்கள் தற்சுழற்சியால் எழுப்பக்கூடிய அலையே ஜீவகாந்தமாகும். ஜீவகாந்தம்தான் நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமான மூல ஆற்றலாகும். ஜீவகாந்த சுழற்சியினால் உடலின் மத்தியில் கருமையம் ஏற்பட்டு கருத்தொடர்பாக வரும் எல்லா அனுபவங்களையும் அதில் பதிய வைத்திருக்கிறது. உயிர் சக்தி முதுகு தண்டுவட பாதையில் குவிந்திருப்பதையே சக்கரம் அல்லது ஆற்றல் மையம் என்கிறோம். நமது உடலில் 7 ஆதாரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை, துரியம். உயிர் சக்தி இயல்பாக நம்முடைய உடலின் நடுமத்தியில் உள்ள மூலாதார சக்கரத்தையே இயக்க மையமாக கொண்டிருக்கும். இந்த நிலையில் நம்முடைய மனம் குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கும். நாம் பழக்கத்தாலும் உணர்ச்சியாலும் கிளறப்பட்டு சூழ்நிலையாலும் சமுதாயத்தாலும் கட்டுப்படுத்தப்படுகிறோம். நம்முடைய உயிர் சக்தியை மேலே உள்ள சக்கரத்திற்கு எழுப்புவதன் மூலம் உயிரின் இயக்கத்தை உணர முடியும். அயரா விழிப்பு நிலை கிட்டும். மனம் ஆழ்ந்த அமைதியை பெறும். தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களால் எளிமைப்படுத்தப்பட்டு வடிவமைக்கப்பட்ட பயிற்சியே எளிய முறை குண்டலினி யோகமாகும். எளிய முறை குண்டலினி யோகத்தின் மூலம் மனம் தனது மூலமான நுண்ணிய இயக்க ஆற்றலான உயிரை கவனிக்கின்றது.
இந்த புதிய புரிதலுக்கு பின் நாம் நம்முடைய ஆன்மீக பயணத்தின் போது நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் ரசிப்போமாக. எளிய முறை குண்டலினி யோகத்தில் ஆசிரியரின் மூலமாக மூலாதாரத்திலேயே இருக்கக்கூடிய உயிர் சக்தி எழுப்பப்பட்டு ஆக்னி சக்கரத்தில், அதாவது புருவ மையத்தில் நிறுத்தப்படுகிறது. ஆக்னி சக்கரத்தில் உயிரின் இயக்கத்தை உணர்கிறோம். ஆக்னி சக்கரத்தில் தவம் செய்து பழக பழக மனம் அமைதியான ஆல்பா நிலையை, அதாவது தூக்கத்தில் பெறக்கூடிய நிலையை அடைகிறது. ஆல்பா நிலையில் மனதின் கிளர்ச்சியான அமைதியற்ற நிலை குறைகிறது. மன அலைச்சுழல் வேகம் குறைவதன் மூலம் மனம் அமைதியான நிலைக்கு செல்கிறது. நினைவாற்றல், மனதை ஒருமுகப்படுத்துதல், படைப்புத் திறன் ஆகியவை அதிகரிக்கிறது. இந்நிலையில் புலன்களின் இயக்கம் குறைக்கப்பட்டு மனக்கிளர்ச்சியும் குறைக்கப்பட்டு முடிவாக ஜீவகாந்தம் சேமிக்கப்பட்டு உடலுக்கு ஆற்றலை கூட்டுகிறது. காற்றோட்டம், இரத்த ஓட்டம் முதலியவை சீராக இயங்கப்பட்டு நுரையீரல், இருதயம், மன அழுத்தம் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கப்படுகின்றன. ஆகினை தவத்தில் தலைமைச் சுரப்பியான ஆகினை சுரப்பி தூண்டப்பட்டு ஹார்மோன்கள் இயற்கையாகவே சீராக இயக்கப்படுகின்றன. ஆகினை தவம் சில நாட்கள் செய்து பழகிய பின் உயிரின் ஆற்றல் மீண்டும் மூலாதாரத்திற்கே கொண்டுவரப்பட்டு தவ ஆற்றல் சமப்படுத்தப்படுகிறது. இதுவே சாந்தியோகம் எனப்படும். மூலாதாரத்தில் இயற்றக்கூடிய தவம் உடல் நலத்தை அதிகரிக்கும். நாம் இப்பொழுது அடுத்த நிலை தவமான துரிய தவத்திற்கு செல்ல இருக்கின்றோம். உயிர் சக்தி இங்கு தலை உச்சியில் குவிக்கப்படுகிறது. துரிய தவத்தில் மனம் இன்னும் ஆழ்ந்த அமைதிக்கு செல்கிறது. செயலடங்கி கிடக்கும் மூளை செல்கள் தூண்டப்பட்டு மூளையின் ஆற்றல் அதிகரிக்கின்றது. தன்னம்பிக்கை வளர்கின்றது. உள்ளுணர்வு அதிகரிக்கின்றது. எந்த நிலையில் சொல்லக்கூடிய சங்கல்பமும் வாழ்த்தும் செயலாக்கப்பட்டு வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. மனோசக்தியை அதிகரிப்பதால் நமக்குள் பயணம் செய்து நம்முள் இருக்கும் வேண்டாத குணங்களை களைய உதவுகிறது. நாம் அகத்தாய்வின் மூலம் எண்ணங்களை ஆராயவும், ஆசையை சீரமைக்கவும், சினத்தை தவிர்க்கவும், கவலையை ஒழிக்கவும் இத்தகைய தவம் மிகவும் பயனுடையதாக இருக்கிறது. இத்தகைய எளிய அகத்தாய்வு பயிற்சிகளின் மூலம் மனதை தூய்மை செய்து ஆளுமை திறன் அதிகரிக்கப்படுகிறது. நாம் இப்பொழுது உடலை தாண்டி, பிரபஞ்சத்தை தாண்டி எல்லாவற்றுக்கும் மூலமான இறைநிலையோடு பயணம் செய்ய முற்படுகிறோம். இதுவே துரியாதீத தவமாகும். தலை உச்சிக்கு 1 அடி உயரத்திற்கு மேலாக துவாதசாங்கம். மனதை நிறுத்தி பின் மீண்டும் மனதை விரித்து சந்திரன்,
பின் மீண்டும் மனதை விரித்து சூரியன், பின் மீண்டும் மனதை பிரபஞ்ச அளவிற்கு விரித்து கோடான கோடி நட்சத்திரங்கள், பால்வெளி மண்டலங்கள் அனைத்தையும் அகக்காட்சியாக காண்கிறோம். இதுவே மகா ஆகாசம் என்றும் அழைக்கப்படும். பின் மீண்டும் மனதை விரித்து எல்லையற்றதாக உள்ள பூரணப் பொருளான சுத்த வெளியோடு இணைகிறோம். இத்தகைய நிலையே பேரின்ப நிலையாகும். இந்த நிலையே மனித வாழ்வின் நோக்கமாகும். இத்தகைய விரிந்த நிலையில் பேராதார சக்தியோடு மனதை கலக்கும் போதுதான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்பதை உணர்கிறோம். நம்முடைய தீய பதிவுகள் கரைக்கப்படுகின்றன. இயக்க ரகசியங்கள் விளக்கப்படுகிறது. உடலும் மனமும் தூய்மைப்படுத்தப்படுகிறது. மனிதனின் சிறப்பு உணரப்படுகிறது. நாம் ஒவ்வொரு செயலிலும் இன்பத்தையும், ஒவ்வொருவரிடமும் இணக்கத்தையும், ஒவ்வொரு தொழிலிலும் வெற்றியையே காண்போம். நாம் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு ஓங்கி வாழ்வோம். எளிய முறை குண்டலினி யோகத்தில் இன்னும் பல தவங்கள் கற்றுத்தரப்படுகின்றன. பஞ்சபூத நவகிரக தவம் நம் வாழ்வோடு தொடர்பு கொண்டுள்ள 5 பூதங்களோடும் 9 கோள்களுடனும் இணக்கம் பெற்று வளமான வாழ்க்கை பெறுவதற்கு ஏற்ற தவம். பஞ்சேந்திரிய தவம் 5 புலன்களின் இயக்க ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய தவம். நித்யானந்த தவம் உடலில் உடனடியாக ஜீவகாந்த செறிவை கூட்டி புத்துணர்ச்சியை அளிக்க வல்லது. 9 மைய தவம் உடலை ஒட்டிய 7 சக்கரங்களிலும் உடலை தாண்டி உள்ள பிரபஞ்ச சக்தியோடு அதற்கு மேலான இறைநிலையோடு இணைக்க வல்ல முழுமையான தவம். இறைநிலை தவம் இந்த தவத்தின் மூலம் எல்லா தோற்றப் பொருள்களும் இறைநிலையின் தன்மாற்றம் என்பதை உணர்ந்து எல்லா பொருள்களிலும் இறைத்தன்மையை காணலாம்.